ஷே எப்பா நந்தி, இந்த காகித பேப்பரை பணம் பேப்பரை வச்சுத்தேன் அடாத ஆட்டம் ஆடி பாடி எல்லாமே உலக நாடு பூமியை ஆட்டி படைச்சி வச்சுட்டான். விலையும் பூமி இடத்துல பூரா ஆட்டி படைச்சி எத்தனையோ மக்கள் சாப்பாடு உணவு இல்லாமல் தவிச்சு அது ஆண்டவன் கடவுள்கிட்ட தான் கேட்கும். யமதர்மம் கணக்கப்பா ஏமங்காலம் தூவன் இரவு மாட்டு பயணத்தில் எல்லாமே பேங்கில், ப்ரைவேட்டு பேங்கு கவர்மெண்ட் பேங்கில் எல்லாமே நான் உட்காந்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக பேங்கு கணக்கில் கையில் கணக்கு வச்சுருக்கானா, எல்லாம் யூடியூப் சேனலில் விட்டானா இத்தனை லட்சம் கோடி, இதெல்லாம் என்றைக்குமே மறையாது. கணக்கை போட்டு இராணுவ வானரப்பட எந்த தமிழ்நாடு கேரளானா கேரளா எல்லா நாட்டிலையும் கணக்கு எடுப்பான். ஒரு பிட்டு விடமாட்டான், ஒரு பிட்டு இராணுவம். இப்போ நடித்து நாடகம் ஆடி எல்லாமே உட்காந்து பதவியில் உட்காந்து நான் தாங்கிற கணக்கில் அந்த இதயத்தில் போய் உட்காந்துட்டான். அந்த இதயம் இவனைத்தான் பார்க்கும். அரசியல்வாதி நடிக்கிறவன், ஆடுதவன் பாடுதவன், நடிகர் புறா இந்த இதயத்தை திருப்பி கொண்டு போய் உட்கார வச்சு ஆட்டுதான். அப்போ நீதிமன்றம் கோர்ட்டு இதயத்தை திறந்து விட்டாச்சு. ஆனால் அந்த இதயம் கடவுளை தேடலை. நீதிமன்றத்தில் கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் இதயத்தை திறந்து விட்டார். கடவுள் நான் நீதிமான் உட்கார்ந்துருக்கேன், நீ என்ன கேட்கல. அந்த அடிச்சிட்டான், ஏன் கேட்கல. இப்போ இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கடவுள் முற்றுப்புள்ளி வச்சுட்டானாலே அவன் விட மாட்டான். கணக்கு போட்ட திரை லோக்கத்தில் போகிற கணக்கு விடவே மாட்டான். இதில் எத்தனை ஆயிரக்கணக்கான கணக்கு விட்ட கணக்கு கடவுள் கையில் தான் இருக்குது. டெய்லி ஓடுற கணக்கு கடவுள் கையில் இருக்குது. ஆனால் எந்த நேரம் அந்த கணக்கில் வீசி எறிதானோ அந்த நேரம் வீசி எறிவான். கடவுளால் தான் முடியும். ஆனால் இன்னும் கடவுள் நீதிமான் உட்கார்ந்ததுக்கு யாருமே அந்த கணக்கு வழக்கு எடுக்காமல் கணக்கு வழக்காமல் ஓட்டி போய்கொண்டே இருக்குது. என்ன காரணம்? 3 வேளைக்கு சாப்பிடுதா, 4 பொழுது ஓடுதா, அதுதான் கணக்கு. ஆனால் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை இல்லாமல் மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைச்சவன் அன்றாட நீதிமன்றத்தை நாடி நிற்கிறவன் தண்டனை கிடைக்கல. எவ்வளோ கஷ்டம் வருத்தப்படுதான் கடவுளே. ஆனால் சில பேர் பார்த்து ஆணும் பெண்ணும் வயசு மூதாட்டிகள் கடவுள் உட்கார்ந்துருக்காரு இன்னும் கேட்கக்கூட செய்ய மாட்டேன். நீதிமன்றத்திலே கேட்கலன்னா அப்போ எல்லா இடத்துலையும் தப்பு கணக்கு தான் ஓடுது. அப்போ ஆண்டவனை கடவுளை அவமதித்து நடக்கான் ஆணும் பெண்ணும். இது எவ்வளோ பெரிய தப்பு. அழிச்சிருவார். அவன் குடும்பத்தை கண்ணீர் கூத்தல்மா விடுவார் கடவுள். நீ தப்பு செஞ்சுருக்கடா, உன் வீட்டுக்குள்ளே கண்ணீர் கூத்தலமா இருறா, ஆஸ்பத்திரிக்கு போடா. அப்போ கணக்கு பார்த்து எடுத்து சொல்லுவான். கடவுள் உட்காந்துருக்காரா, நீங்களாம் கேட்கலாம், நீங்களாம் ஒரு மனுஷனாடா, கேடு கெட்ட பேல நடித்து ஒரு பக்கம் ஆடுதான், அரசியல்வாதி ஒரு பக்கம் ஆடுதான், எல்லாம் ஒரு பக்கம் ஆடுனா இது என்ன? பூமி ஆண்டவன் நமக்கு உயிர் வாழறதுக்கு பூமியில் விவசாயத்தை பூரா கொடுத்துருக்கார். அழித்து வச்சுருக்கமே, அப்போ தான் நாக்கை விட்டு வெளியே எடுப்பான். அழித்து வச்சுட்டோமே, சாப்பாட்டு உணவில் பூரா எல்லாமே மருந்துகளை விட்டு பாழாக்கிட்டானே, விவசாயத்தில் பாழாக்கிட்டான். சாப்பிடுற உணவு ஆண்டவன் பகவான் கைலாசிலேருந்து போட்ட கணக்கு நம்மளாம் மானிட பிறகு நம்மளாம் எடுக்கலைன்னா நம்மளாம் அவர் கொடுக்குற தண்டனை கொடுத்து தான் தீர்வாருன்னு அப்போத்தான் தெரியும். ஒரு 4 பேர் அந்த நேரம் எடுத்து சொல்லுவான், ஆண்டவன் பகவான் போட்ட கணக்கை இவங்களாம் எடுக்கலைன்னா அப்போல்லாம் இவங்க என்ன மனுஷங்கள் மானிட பிறவின்னு அவனுக்குள்ளே சொல்லுவான். சிக்கல் வந்து நிற்கி நீதிமன்றம் கோர்ட்டில் சிக்கல் பயங்கர சிக்கலில் நிற்கி தண்டனை கொடுக்க முடியல. அரசியல்வாதி ஒரு பக்கம் வெளியில் ஆடுதான். தமிழ்நாட்டில் பயங்கரமாக அதான் தமிழ்நாடு தான் மெயின்கிற கணக்கு போட்ட கணக்கு எடுக்கலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. கடவுள் பூமியில் குடும்பம் உட்காந்து தப்பு கணக்கு அப்படி சீட்டு விளையாட்டு மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்காரு. அதவே எடுக்கலை. அசால்ட்டாக பதில் வருது, அசால்ட்டாக பதில் போகுது. அப்போ இது என்ன அர்த்தம்? நடக்கும், நடக்காதில்ல, சீக்கிரமாக நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். யமதர்ம கணக்கு முக்கால் சத்தியம். இனிமேல் தமிழ்நாடு நடுங்க விட போகிறான். அப்போனா தான் உங்களுக்கெல்லாம் அறிவு வரும், இல்லைன்னா அறிவு வராது. முக்கால் சத்தியம்.